ஏடிஎம்கே பீரியட்லையும் டிஆர் பாலுவோடைய சரக்கும் திரு ஜெகத் ரட்சகனோட சரக்கும் வாங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸோ மேஜராக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இவங்க தான். பெரிய மலை அது மேலே காய்ச்சி கீழே சமவெளியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே என்ன நடக்குது? ஏன்னா நீ கலெக்டர் நேற்று உடனடியாக ஏன் மாத்திரனா கலெக்டர் செத்துட்டே இருக்காங்க, வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நீங்க செத்ததெல்லாம் நீங்க கள்ளச்சாரத்தோட முடிச்சு போடாதீங்க. எந்த டேட் எல்லாமே இருக்காங்க இருக்கும். தாய்மாருடைய கதர்லாம் என்னது? நீங்க வருவீங்க, ஒரு சால்வை ஒரு மாலையை போடுவீங்க, ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க, போயிடுவீங்க. என் புருஷன் போயிட்டாரு திருப்பி கிடைப்பாரா, என் புள்ள போயிட்டாங்களே திருப்பி கிடைப்பாங்களா, அந்த அழுகுறல் கேட்குதுங்க. காலையில டிவி பார்க்குறப்ப அந்த அழுகுறல் கேட்குதுங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து 250 ரூபாய்க்கு சரக்கை நோக்கி நகராம 60 ரூபா சரக்கு நகர்றான்றத இங்கே அடிப்படையாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் செஞ்சுக்கணுமா இல்லையா? பதாகைகளை தூக்கி மூடு, டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்லி திமுக ஸ்டாலில் அவர் நிற்கலையா? இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவன் டான்ஸா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு 2 கோடி பேர் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு எங்களை மாதிரி அதில் குடிக்காதவங்க போனோம்னா ஒரு ஜந்து மாதிரி பார்க்குறானுங்க மற்றவங்களாம். இன்னும் என் குடிக்க மாட்டியா, என்ன நீ இப்படி இருக்கிற அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. நான் ரெகுலராக குடிக்கிறது வந்தால் அதை வந்து சூப்பர்வைசர் நோட் பண்ணணும். நோட் பண்ணி அவனை கூட்டிட்டு, தம்பி குடிக்கிறது தப்பு, குடிக்கக்கூடாது, நீ மனம் திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர்வைசர் சொல்லி அவனை திருத்திட்டா அந்த சூப்பர்வைசருக்கு நாங்கள் ஊக்கத்தொகை கொடுப்போம். என்னையா அது? நீங்கள் விற்கிற ஒவ்வொரு சாராயமும் ஒவ்வொரு குடிமகனினுடைய வருங்கால சந்ததியை உருவாக்க முடியாத மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த அரசாங்கம் உணர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அரசாங்க இயந்திரம் கலெக்டர் உட்பட இங்க வேலை செய்யல, ஐஎஸ் உட்பட வேலை செய்யல, அதிகாரி உட்பட வேலை செய்யல, போலீஸ் உட்பட வேலை செய்யல. இன்கேஸ் காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்திருந்தால் அவர்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள். அதில் மாற்றம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகி திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் ஜி. அரசியல் சூழலில் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தமிழகத்தில் மரணங்கள், அதுவும் கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறதான். ஒரு காலகட்டத்தில் பேப்பரில் நம்ம படிக்கிறது உண்டு. கடந்த ஆண்டு படித்தோம், ஒரு மரணங்கள் நடந்தது, 10 லட்சம் ரூபாய் மாநில அரசு வழங்கியது. இப்போ வந்து பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படி மரணங்களை பார்க்குறது எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டு நடந்ததோடு இது வந்து மிக சோகமான ஒரு மரண நிகழ்வை தான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த ஆண்டு வந்து மரக்காணத்தில் ஒரு 10 பேர், செங்கல்பேட்டில் ஒரு 8 பேர்னு ஒரு 19 பேர் தான் இறந்தாங்க. இப்போ இது நாள் வரையும் பலி எண்ணிக்கை 36 தாண்டிடுச்சு. இன்னும் 122 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி ஜிம்மர் மருத்துவமனையிலும், விழுப்புரம் மருத்துவமனையிலும், கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலும் ஸ்பிட் ஆயிருக்காங்க. இதில் எத்தனை பேர் இறப்பாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி சட்டசபை கொண்டு வந்தால் முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவித்த மாதிரி இப்போயும் அறிவிச்சிட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, கடந்த ஆண்டு ஒரு பாடம் நம்ம கற்றுருக்கோம். கள்ளச்சார நிகழ்வுன்றது இன்றைக்கி நேற்று நடக்கல, தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. சாராயம் தமிழ்நாட்டில் விற்று கொண்டிருப்ப பிராண்டின்னு சொல்லிட்டு ஒரு உயர்தர சரக்காக விற்றுப்பட்டப்ப ஒரு சாதாரண குடிமக்கள் எல்லாம் சாராயத்தை நோக்கி நகர்ந்தாங்க. ஒரு மேல்தட்டு மக்கள்லாம் பிராண்டி, விஸ்கி அப்படின்ற போது நகர்ந்துறப்ப திடீர்னு டாஸ்மார்க்னு ஒன்று ஆரம்பித்து இங்கே சாராயமே விற்கப்படாது, ஒன்லி இந்த சரக்கு தான் விற்கும்னு சொல்லி அரசே கொள்முதல் பண்ணி அரசே விற்கிது. இதை விற்கிற மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு திராவிட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தான். அதுவும் நம்ம இங்கே இப்போ குறிப்பிட்டு சொல்ல விரும்பணும். டிஆர் பாலு அவர்களும் ஜெகத் ரட்சகனும் இங்கே 2 பேர் தான் பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக திமுக அறியப்படுறாங்க. எந்த எலெக்ஷன் வந்தாலும் அந்த எலெக்ஷனுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக கொடுக்குற ஒருத்தவர் தான் ஜெகத் ரட்சகன். டிஆர் பாலுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அவர் தான் திமுகவுடைய பொறுப்பாளர். இன்றைக்கு அவர் ஒரு சீட்டு கொடுத்து பெருவாறு வாக்கியில் வென்றெடுத்திருக்காரு. நாடாளுமன்ற நிலைகளிலையும் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே நீங்கள் பிரித்து பார்த்தாலும், சசிகலா மற்றவர்களையும் நீங்கள் பிரித்து பார்த்தாலும் சேம் தான். ஏன்னா இன்றைக்கு வரையும் மிடாஸிலிருந்து ஜெயலலிதா அம்மாவுடைய பார்ட்னராக இருந்த சசிகலா அவருடைய மேற்பார்வையில் நடக்கிற மிடாஸ்லேருந்து டாஸ்மார்க் அரசாங்கம் இன்றைக்கு வரையும் சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க, சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே பீரியட்லையும் டிஆர் பாலுவோடைய சரக்கும் திரு ஜெகத் ரட்சகனோட சரக்கும் வாங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸோ மேஜராக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இவங்க தான். இவங்க எக்கார்ந்து கொண்டும் இங்கும் சாராயம் நுழைவதையோ, நம்ம கல்லை இறக்குமதி செய்து அதன் மூலம் வந்து கொடுப்பதையோ இவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சாராயம் உள்ள மலிவு விலையில் ஒரு பாக்கெட் சாராயம் அரசாங்கமே எடுத்து வியாபாரப்ப அப்படியே நீங்கள் பக்கத்து மாநிலம் போனீங்கன்னா, கேரளா போனீங்கனாலும் சரி, இந்த பக்கம் நீங்கள் பாண்டிச்சேரி போனாலும் சரி, அந்தந்த மக்களுக்கு தேவையான அந்தந்த மக்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற ஒரு சரக்கை வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்க. மதுபான வகைகள். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா சாராயம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பாட்டில் சாராயம்னா ஒரு மக்கள் ஒரு கூலி வேலை வந்து 200 ரூபா சம்பாதிக்கிறான்னா அவன் 20 ரூபா 40 ரூபா வரையும் செலவு பண்ணுற கேப்பபிலிட்டி தானே, அதற்கேற்ற சரக்கு அவங்க கொடுக்குறாங்க.
அவன் கலாச்சாரத்தை நோக்கி நகர வேண்டிய தேவையில்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இது நிகழ்வு நிகழ்ந்து விட்டு பேசுறதோட ஏன் நிகழ்ந்ததுன்றது இங்கே கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இங்கே வந்து ஒரு குடியானவன் 200 300 சம்பாதிக்கிறான்னா இன்றைக்கி ஒரு கோட்டரே 250 வரைக்கும் போயிடுச்சா? ஏன்னா எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு தெரியல. 250 வச்சுக்கோங்க. அப்போ அவன் 250 கொடுத்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பானா, பிள்ளைக்குட்டிகளை படிக்கிறதுக்கு கொடுப்பானா, தனக்கான உடல் வலியை போக்குவதற்கான போதையை நோக்கி நகர்வானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எளியவன் எங்கே கிடைக்குது? 40 ரூபாய்க்கு. ஏன்னா இந்த பாக்கெட் சாரம் எவ்வளோ விற்றுருக்காங்க? 60 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு எங்கே கிடைக்குதுன்னு அவன் தேடுறான். அப்போ 50 ரூபா 60 ரூபாய்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கள்ள சாராயம் காய்ச்சிறவர்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்குது. இந்த மாதிரி சாராயத்தை தேடி இவங்க அலையிறாங்க, அப்போ நம்மளே காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் தான் காய்ச்சுறாங்க, சமவெளியில் காய்க்கல. கல்வராயன் மலையினுடைய தொடர்ச்சி. கல்வராயன் மலையில்ன்றது நாமக்கல், விழுப்புரம், இந்த சைடு வந்தால் கள்ளக்குறிச்சி, சேலம் எண்டு வரி அந்த மலை போகும். பெரிய மலை அது. மேலே காய்ச்சி கீழே சமவெளியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. சும்மா ஒரு கண் துடைப்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கலெக்டரை மாற்றிட்டோம், போலீஸ் சூப்பரண்டை மாற்றணும்னு சொல்லி படம் காட்டலாம் தவிர இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. ஏன்னா செத்த பிறகு இறங்கி பணத்தை கணக்கெடுக்கிறதுக்கு போலீஸ் வேலை கிடையாது. போலீஸ் வேலை என்னது? போலீஸோட வேலை என்னது? ஒரு குற்றம் நடைபெற்ற பிறகு அதற்கான ஃபார்மாலிட்டிஸை சரி பண்ணுறதா போலீஸ் வேலை. நடப்பதற்கு முன்ன வருமுன் காப்போம் தாங்க போலீஸ். இந்த விற்பனையை தடுத்து இருக்கணும், வருமுன் காப்போம். சரி, நீங்க வந்து இது தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் எதுக்கு இருக்கு, உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு இங்க கிராமத்துலையும் ஒரு தாலுகாக்களும் போலீஸ் நிலையங்கள் இருக்குது. அந்த போலீஸ் நிலையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஏட் ஆகட்டும், அங்க இருக்கக்கூட ரைட்டர்ல இருந்து எங்க இருக்கக்கூட காவல் பணி செய்யறவங்க எல்லாம் இங்க என்ன நடக்குது? ஏன்னா நீ கலெக்டர் நேற்று உடனடியாக ஏன் மாத்தினா, கலெக்டர் செத்துட்டே இருக்காங்க, வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு. இவங்க செத்ததுல நீங்க கலாச்சாரத்தோட முடிச்சு போடாதீங்க. எந்த டேட் எல்லாமே இருக்காங்க இருக்கும். கலெக்டர் அவர்கள் வந்து மாநிலத்தினுடைய முதன்மை குடிமகனா அவர் இருக்கிறாரு. அவர் மாவட்டத்தோட முதன்மை குடிமகனா இருக்காரு. அவர் சொல்றதுதான் அரசாங்கமும் கேட்கும். அவர் வெளியில வந்து எந்த தரவுகளும் இல்லாமல், எந்த அடிப்படையும் தெரியாம எல்லாம் வந்து கலாச்சாரத்தில் சாவல, ஏதோ ஒரு சின்ன சின்ன இதில் செத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தப்பான தரவுகள் கொடுக்குறாங்கன்னா இவங்க எந்த அளவு மக்களோட தொடர்புல இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார் போன அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் ஒரு இரவும் ஒரு கிராமத்தில் போய் தங்கணும், அந்த கிராமத்தில் நடக்கிற நடவடிக்கைகளை பார்க்கணும், அவங்களோட மக்களாக பழகணும். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தங்கணும்னு சொல்லலை, ஒவ்வொரு எம்பியும் தங்கணும்னு சொல்லலை. ஆனால் பிஜேபி சொல்லுது, ஒரு எம்பியாக இருந்தாங்கன்னா ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்கணும். இப்போ கனிமொழி அவருக்குன்னா நீங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும், அந்த கிராமத்துக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்யணும், கிராம மேம்பாட்டுக்காக நீங்கள் பாராட்டணும்னு சொல்லி பாடுபடணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 532 எம்பிக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதன் மூலம் தன்னோட மக்கள் நலத்திட்ட பணிகளை அனைத்து கட்சியில் சேர்ந்த எம்பிக்கள் பண்றதுக்கான ஒரு திட்டத்தை பிஜேபி வைத்திருக்கிறது. இன்றைக்கு வரையும் செயல் வடிவத்தில் இருக்கு, எல்லாமே பண்றாங்க. இப்போ இந்த கலெக்டர் அந்த இரவு போய் தங்கியிருப்பாரா இல்லையா? நான் வைக்கக்கூடிய கேள்வி, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் 38 மாவட்ட கலெக்டர் அங்கே போய் தங்கியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் சொல்ல மாட்டாரா, என்ன நாட்டில் என்ன 8 கோடி பேர் தமிழர்கள் 8 கோடி பேருமா குடிக்கிறான்? சந்தேகம். அதை பின்பற்றினாங்களா அந்த அறிவிப்பு? தங்கி இருந்தா, இப்போ இந்த கலெக்டர் வந்து வெளியே சொல்றாரு, இவர் அங்கே தங்கி இருந்திருந்தா ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க, ஒரு தாய்மார் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தாய்மாருடைய கதரெல்லாம் என்னது? நீங்கள் வருவீங்க, ஒரு சால்வை ஒரு மாலையை போடுவீங்க, ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க, போயிடுவீங்க. என் புருஷன் போயிட்டாரே திருப்பி கிடைப்பாரா, என் புள்ள போயிட்டாங்களே திருப்பி கிடைப்பாங்களா? அந்த அழுகுறல் கேட்குதுங்க. காலையில் டிவி பார்க்குறப்ப அந்த அழுகுறல் கேட்குதுங்க. உண்மைதானே? நீங்கள் கொடுக்க 10 லட்சத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்? போன உயிர் திரும்பி வருவாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு இயலாமையான ஒரு தன்மையை நோக்கி தான் நகருது. அப்படி என்ன உங்களுக்கு விடாப்படியாக டிஆர் பாலுடைய சரக்கை தான் வாங்கி வித்தாகணும், ஜெகதீஷன் சரக்கை தான் வாங்கி வித்தாகணும், மெடா சரக்கை வாங்கி வித்தான்னு என்ன கட்டாயம்? எங்களுடைய மாநிலத்தில் சொல்லுவார், நாங்கள் தமிழக முதலமைச்சராக வந்தோ எங்களுடைய பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சா நாங்கள் கல் இறப்பதற்கு அனுமதி கொடுப்போம் சொல்றாரு அவர். வெளிய விலையில கல் இறப்பது அனுமதி, எளிய விலையில கல் கொடுத்தா நீ சாராயத்தில் கல் விற்கலாம். கேரளாவில் போனீங்கன்னா கல் விற்று சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த எளிய மக்களுக்கு ஏற்ற பட்ஜெட்ல உடலுக்கு உபாதைகள் வராத அளவு எந்த அளவு போதை வஸ்துகளை சேர்க்கணுமோ அந்த அளவு வந்து பண்றாங்க. விவசாயிகளுக்கும் அது பலனா அதே மாதிரி தான். அப்ப விவசாயிகளுக்கு ஒரு பலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஒரு மனிதன் வந்து 250 ரூபாய்க்கு சரக்கை நோக்கி நகராம ஏன் 60 ரூபாய் சரக்கு நகர்றான்றத இங்க அடிப்படையா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சிந்திக்குமா இல்லையா? போதை இல்லைன்ட்டு போதை ஒழிப்பு மாநாடு ஒன்று போடுறீங்க. ஆனா போதை ஒழிப்பு மாநாட்டில் டாஸ்மாக் வராது அவங்களுக்கு. ஏன்னா பிராண்டி விஸ்கிலாம் அவங்கள பொறுத்தவரையும் சத்து டானி. அதனாலதான் எங்களுடைய மாநிலத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னாரு, இனிமேல் டாஸ்மார்க் போடாதீங்க, போட சத்து டானிக்கு விற்கப்படும் போடுங்க அப்படின்னு. ஹன்ஸ் ஆகட்டும், பான்பராக் ஆகட்டும், மற்ற ஹெராயின் ஆகட்டும், மற்ற போதைப் பொருள் மட்டும்தான் போதைப் பொருள் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கட்டமைக்குது.
இங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன கட்டமைக்குது? போதை அப்படின்னா டாஸ்மார்க் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் போதைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் விற்குது. ஒரு போதைன்ற ஒரு வஸ்துக்களை அரசாங்கமே விற்குதுன்றப்ப பொது வழியில் வேற மாதிரி பரவுனால அந்த கண்டென்ட்டே எடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே ஓரம் தள்ளிட்டு கஞ்சா விற்கிறாரு, ஹெராயின் விற்கிறாரு, கடத்திட்டு வந்து கஞ்சா செடி வளர்க்குறாங்க, ஹன்ஸ் விற்கிறாங்க, பான்பராக் விற்கிறாங்க, மாணிச்சந்த் விற்கிறாங்கன்னு சொல்லி இதை மட்டும்தான் வந்து இவங்க வரிசைப்படுத்துறாங்க. குட்கா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் தான் வரிசைப்படுத்துறாங்க தவிர இந்த போதை ஒழிப்பு மாநாடுன்றது இந்த டாஸ்மார்க்கும் உள்ள வரணும் தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இன்னொன்று வைக்கிறோம். ஒரு மனிதன் குடித்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு வந்து 38,000 கோடி கிடைக்குது வருஷத்துக்கு வந்து டாஸ்மார்க் மூலம் வருமானம் சொல்லி தரவுகள் சொல்லுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து 6,500 கடைகள் டாஸ்மார்க் மூலம் தமிழக அரசு நிறுவிட்டு இருக்கு. தேசிய நெடுஞ்சாலையில் நிறுவக்கூடாதுன்னு சொன்னால் நிறுவிட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறான்னா அவனை திருத்தக்கூடிய ஒரு பணியை இந்த அரசாங்கம் என்றைக்குமே செய்யாதா? குடிச்சு கல்லீரல் பட்டு ஈரல் கட்டு சாவணுமா? மது விலக்கெல்லாம் தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை மது விலக்கு கொண்டு வருவோம்லாம் சொல்லி தான் அவங்க வாக்கு அரசியலில் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ அதையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சாத்தியம். அது வந்து கனிமொழி அக்காவை தான் கேட்கணும். கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமான விதவைகள் எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா டாஸ்மார்க் ஏடிஎம்கே கவர்மெண்ட் விற்கிது, அதனால விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் போடக்கூடிய முதல் கையெழுத்து யார் யார் எங்களை ஆட்சி சம்பந்தப்பட்ட எங்களுடைய நிர்வாகிகள் வந்து சாராய ஆலைகள் நடத்துகிறாங்களோ அதை உடனடியாக மூடும்படி தான் முதல் கையெழுத்து போடுவோம். டாஸ்மார்க்கை மூடுவது தான் முதல் கையெழுத்து போடுவோம். இதே ஏடிஎம்கே ஆட்சியில் பதாகைகளை தூக்கி மூடு, டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்லி திமுக ஸ்டாலின் அவர் நிற்கலையா? இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவன் டான்ஸா இல்லையா? மூடு டாஸ்மார்க்கை மூடுன்னு டான்ஸா இல்லை? இப்போ கோவன்லாம் நமக்கு தேடிட்டு இருக்கமா இல்லையா? தேனும் பாலும் ஓடுதா இப்போ தமிழ்நாட்டில்? கோவன்லாம் எங்கே போனார்? கம்யூனிஸ்டை சேர்ந்த முத்தரசன் வாயை திறந்து பேச சொல்லுங்க. கம்யூனிஸ்டை சேர்ந்த பாலகிருஷ்ணனுக்கு கண்டன போராட்டம் நடத்த சொல்லுங்க. அவங்க கட்சியில் கட்சி தானே இறங்கி பாடுறாங்க, மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொல்லி பாடினார்ல அவரு. அது கோவன் எங்க போனாரு? அப்ப எல்லாருக்கும் ஒரு கோவக்கணல் இருக்கிறதா இல்லையா? அப்ப எளிய மக்களுக்கு வந்து போதையிலிருந்து விடுபடுறதுக்கான எதனா ஒரு தொலைநோக்கு திட்டம் இந்த அரசாங்கம் வச்சிருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போதை மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்கணும். இன்னைக்கு போதை மறுவாழ்வு மையம் ஈச்சி எவரி கார்னர்ல இருக்கு. எங்க தெரியுமா? பிரைவேட் செக்டர்ல இருக்கு. அவன் எல்லாம் உள்ள போய் அடைச்சி போட்டு ஒரு ஊசியை போட்டு திடீர்னு அவன் நைட்டாக அவன் தப்பிச்சு போயிடுறான். திடீர்னு பார்த்தா நைட்டு ஃபுல்லாக கத்தி இறந்து போகிறான். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அது ஒரு கேஸ் ஆகுது. இன்னைக்கு போதை மறுவாழ்வு மையம் பிரைவேட் செக்டர் ஃபுல்லாக இருக்கு. அரசாங்கம் ஒரே ஒரு இடத்துல கீழ்ப்பாக்கத்தில் மட்டும் தான் பேருக்கு நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவு டாஸ்மார்க் கடைகளை அதிகமாக திறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து சீக்கிரம் செத்துருவாங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? கொடிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க. இந்த புரிதல் இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இல்லை? நீங்கள் டாஸ்மார்க்ன்ற பேரில் கொடிய விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வருமானம் வருது இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து டாஸ்மார்க் வருமான மக்களுடைய வாங்கி அந்த மக்களை அழித்து அதை வைத்து நீங்கள் மற்றவங்க மக்களை வாழ வைக்கிறேன்னு சொல்கிறது எப்படி ஏற்பட முடியும்? நான் வந்து இலவசமாக வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறது பெண்களுக்கு அனுமதி தரேன், 1000 ரூபா வந்து நான் வந்து கலைஞர் உரிமை தொகை தரேன், பெண்களுக்கு தங்கமகள் திட்டத்தில் வந்து நான் 1000 ரூபா கொடுக்குறேன், ஆண்கள் பசங்க படித்த பிறகு பட்டதாரி ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு நீங்கள் இலவசங்களை அள்ளி கொடுறதுக்காக காரணத்துக்காக 2 கோடி ஜனங்கள் நீங்கள் செத்து சாவடிச்சிட்டு இருக்கீங்கன்ற இந்த புரிதல் இந்த அரசாங்கத்துக்கு என்னைக்கு வரும்? ஏன்னா இன்னைக்கு 2 கோடி பேர் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு எங்களை மாதிரி ஆள் குடிக்காதவன் போனோன்னா ஒரு ஜந்து மாதிரி பார்க்குறானுங்க மற்றவங்களாம். இன்னும் அவன் குடிக்க மாட்டியா, என்ன நீ எப்படி இருக்கிற அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு காலத்தில் குடிக்காதவன் போனான்னா அவனுக்கு சமுதாயத்தில் கிடைக்கிற மரியாதை இன்றைக்கு மாறி எவன் ஒருத்த குடிக்கலையே அவனை தள்ளி வைக்கிறான். டே அவனை கூப்பிடாதா, அவன் குடிக்க மாட்டான்டா, அவன் வந்து தேவையில்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவான்டா, அவனை கைட்டி விடுறான், நம்ம போகலான்டா அப்படின்ற மாதிரி. அப்போ சாவு நடந்தாலும் சாராயம், கல்யாண வீட்லேயும் சாராயம், வேற ஒரு சின்ன சின்ன நிகழ்வு நடந்தாலும் பார்ட்டியை நோக்கி இந்த பார்ட்டி மூட நோக்கி நகரத்துக்கான காரணத்தை யார் வைக்கிறா? இந்த அரசாங்கம். அப்போ எளிய மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாரு, அவருக்கு நீங்கள் வந்து சிறை தண்டனை கொடுக்குது கோர்ட்டு, சிறைக்கு போகிறாரு. சிறையில் அவருக்கு என்ன வேலை? சிறையில் போய் கம்பிகள் கடையிலே உட்காந்துட்டு வரத வேலை? அங்கே சிறை போயிட்டு இந்த குற்றத்தை திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தனிமையில் இருந்து அவர் ரியலைஸ் பண்ணணும். ஆகா, நம்ம வந்து ஒரு குற்றம் செஞ்சிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யக்கூடாது, சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக நம்ம இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு உதவுவதாக இருக்கணும், நம்ம அறியாமல் சிறை செஞ்சோம்னு சொல்லி அவரை ரியலைஸ் பண்ணுறது தாங்க அது சிறை கூடன்றதுக்கு தான். சிறை கூடன்றது அவரை திருத்தி வாழ்ந்து. அதனால தான் சிறையை விட்டு வெளியே வந்து எல்லா படத்துலையும் இந்த காமெடி வைப்பானுங்க. போயிட்டு வரேன் சார், போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க, இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் வைப்பாங்க. ஏன்னா திருப்பி சிறைக்கு போகக்கூடாதுன்றான். அப்போ அவர் சிறைக்கு போய் ஒரு தனிமையில் அமர்ந்து நாம் என்னென்ன தவறுகள் செஞ்சோன்னு ஒரு பெரிய எந்த ஒரு ஆட்களும் இல்லாமல் ஒரு தனிமையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறப்போ அவர் ரியலைஸ் பண்ணி திருப்பி நம்ம ஏதாவது தப்புகள் செஞ்சால் இந்த சிறைக்கு செல்ல நேரிடும், இந்த மாதிரி ஒரு கொடுமையை நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு அவன் திருந்தி வாழுகிற ஒரு கூடம் தான் சிறை கூடம். அப்போ டாஸ்மார்க்கில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு வருமானம் வருதுன்னா அவனை குடிச்சிட்டு இருக்கே சொல்லியா?
நான் அந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன், டாஸ்மார்க்லாம் வருமானம் வருது, குடிச்சிக்கிட்டே இருங்க. 32,000 ஆயிடுச்சு, இப்போ 34,000 ஆயிடுச்சு, இப்போ 38,000 கோடி வந்துருச்சு. அது 50,000 கோடி டார்கெட்டு. பொங்கலுக்கு வந்து 300 கோடி விற்கணும், தீபாவளிக்கு 500 கோடி விற்கணும், டார்கெட் விற்று விற்குதுன்னா இது என்ன அரசாங்கம்? இங்கே மாண்புமிகு மது ஆயுதத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் வந்தவொடனே சொன்னார், டெட்ரா பாக்கெட் விற்போன்னு சொன்னார். டெட்ரா பாக்கெட் விற்கிறோன்னு சொன்னாரா இல்லையா? அது ஏன் சொன்னார்? இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போ டெட்ரா பாக்கெட்னா 60 ரூபா 70 ரூபாயில் கிடைக்கும். ஏன்னா பெங்களூரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஒருத்தர் வாங்குவான், அந்த ஃப்ரூட்டி மாதிரி பிடிப்பான், டப்படப்பன்னு குடிப்பான், அதை கசக்கி ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்படியே போடுவான். அந்த மாதிரி கொண்டு வரோம். நாங்கள் வந்து பாரில் நாங்கள் வந்து வரிசைப்படுத்துவோம். முன்னாடி கரூர் பார்னு ஒன்று இருந்துச்சு. டாஸ்மார்க்கில் என்ன விலை நிர்ணயம் பண்ணாங்களோ அதுக்கு மேலே பண்ணணும். இன்றைக்கி வரையும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு, ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையிலையும் நீங்கள் வந்து பில் கொடுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக ஒரு பொருளை வாங்கினா அது பில் கொடுக்கணும். ஏன்னா டாஸ்மார்க் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. நீங்கள் பிராண்டி விஸ்கி வந்து ஜிஎஸ்டியில் உள்ள தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு வருமானமாக அது இருக்குது. பில்லு கொடுங்கன்றாங்க. ஒவ்வொருலையும் கண்காணிப்பு கேமரா பொறுத்துன்றாங்க. எதையுமே செய்யலை. சரி, இதெல்லாம் பண்ணல. அந்த கடையினாச்சும் சுத்தமாக வச்சுருக்காங்களா? ஒரு கடவுளை ஒரு வாடிக்கையாளர் ஒரு கடவுளை போனால் அந்த கடையை பார்த்து எதனா பொருள் வாங்குற மாதிரி அவங்க எண்ணங்கள் வருங்க. சுத்தமாக அப்படியே நாத்த குப்பமேடாக ஒரு பார்லேருந்து எல்லாமே வச்சு இங்கே பராமரிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கண்டிக்காமல் இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு மக்களும் மதுவிலிருந்து விடுபட வேண்டும்ன்ற விழிப்புணர்வை அரசாங்கம் ஏற்படுத்தணும். என்ன சொல்றாரு? யாருனா ரெகுலரா குடிக்க வந்தா, முத்துசாமி அவர் சொன்னார் ஒரு பேட்டியில், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, யாருனா ரெகுலரா குடிக்கிறத வந்தா அதை வந்து சூப்பர்வைசர் நோட் பண்ணணும். நோட் பண்ணி அவனை கூட்டிட்டு, தம்பி குடிக்கிறது தப்பு, நீ குடிக்கக்கூடாது, நீ மனம் திறந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர்வைசர் சொல்லி அவனை திருத்திட்டா அந்த சூப்பர்வைசர் நாங்கள் ஊக்கத்தொகை கொடுப்போம். என்னையா அது? ஏன் சிரிக்க மாட்டாங்க? இதை ஒருத்தன் குடிக்கவே வேணாம், ஏன் நீ சரக்கை வச்சதுனாலே வந்து குடிக்கிறான். இப்போ என்ன சொல்றாங்க? டாஸ்மார்க்கை மூடிட்டா கள்ளச்சாராயம் பெருகி. நாங்கன்னா கள்ளச்சாராயம் பெருகாது, அந்தந்த மக்களுக்கு ஏத்த மதுவை நீங்கள் வழங்குன்னு சொல்றோம். குடிக்கிறது பழக்கப்படுத்திட்ட 2 கோடி பேர் இன்னைக்கு குடிக்காம உடம்பு தூங்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க குடிக்கலாம், கேரளா பார்டர்ல போய் குடிப்பான், இந்த சைடு திருத்தணி பார்டர்ல போய் குடிப்பான், கர்நாடகா பார்டர்ல போய் அங்கே போய் சரக்கு வாங்கிட்டு வந்து குடிப்பான், அவன் காய்ச்சி குடிப்பான். அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஏற்கனவே கொரோனாவில் நம்ம பார்த்தோம், டாஸ்மார்க் கடை மூடணுன்னா அவன் என்னென்ன வேலை பண்ணா. நீங்கள் டாஸ்மார்க் கடை தான் மூணாங்கன்னு பேர், ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா சரக்கும் கிடைச்சிது. எவ்வளோ கிடைச்சிது? 50 ரூபா பொருள் 500 ரூபா 5000 ரூபான்னு சொல்லி பிளாக் மார்க்கெட்டில் விற்றாங்க. இன்னைக்கு தொடர்ந்து 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்கன்னா இங்கே சரக்கு கிடைக்காம இருக்கா? காந்தி ஜெயந்திக்கே கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. அப்போ என்னன்னா இந்த அரசாங்கம் யாரை ஏமாற்றுகிறது? யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க, என் மக்களை ஏமாத்துறீங்க. என் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. 40 வருடங்களுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியடில் சவுத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்தியா மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, இனிமேல் வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அது பெரிய லெவலாக வைரலாகி வருது. நார்த்தில் இருக்கவும் எவனுமே அதை ஃபாலோ பண்ணல, சவுத்தில் இருக்க நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 4 ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம தலைமுறையில் எடுத்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் ஒன்று ஒரு புள்ள இருக்கும், 2 புள்ள. எனக்கு ஒரு புள்ள தான். அவன் 2 பெருக இனிதே வாழ்கன்னு அரசாங்கம் அதே மாதிரி முக்கோணத்தை போட்டு 1 பெருக 1ஆக வாழ்கன்னு சொல்லி முடிச்சிட்டான். வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். இந்த மாதிரி வந்து குழந்தையே நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க, நம்மக்கிட்ட வந்து பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசாங்கம் இப்போ மூளைக்கு மூளை குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான கருத்தடை பெறுகின்ற ஹாஸ்பிட்டலில் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே. ஏன் திறக்கிறாங்க? நீங்கள் போய் பாருங்கள், வடபழனி ஆகட்டும், எந்த இதுலேயும் பாருங்கள். ஃபுல்லாக வந்து குழந்தை இப்போ இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பெறுவதற்கான செயற்கை கருத்தரிப்பு மூலம் ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கும். ஒருத்தர் குழந்தை இல்லையா, உடனே அந்த பிளான் கொடுக்குறாங்க, ஸ்கீம் கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் இங்கே வரணும், இவ்வளோ பேமெண்ட் கட்டணும், நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தைகளை பண்ணோம். நீங்கள் நயன்தாரா 2 குழந்தைகள் பெற்றாங்களா? எப்படி பெற்றாங்க? செயற்கை கருத்தரிப்புக்கு நான் விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகமாகிறது. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி மது இருக்கு அப்படின்னு மது இருக்கு, மலட்டுத்தன்மை அதிகமாகுது. இன்றைக்கு குழந்தை பிறப்பு கம்மியாகிறதுக்கான ரீசன் தான் மலட்டுத்தன்மை அதிகமாக, மதுகள் அதிகமாக. மது வந்து ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும் மருந்து கொண்டாங்க, இப்போ இருக்க கலாச்சாரம் பெண்களும் மருந்துகிறார்கள். அதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் வந்து ஆண்கள் மட்டும் மலைச்சி ஊருக்கு, ஒரு காலத்தில் சிகரெட் பிடிக்கிறதுலாம் எப்படி தெரியுங்களா? ஊருக்கு வெளியே போய் யாருமே இல்லை, ஒருத்தர் காவல் வச்சுலாம் பிடிப்பாங்க. எங்கள் கிராமத்துலாம் பார்த்துருக்கேன். ஒருத்தர் காவலுக்கு வைப்பாங்க, டே அங்கே நில்லு, யாருன்னா வந்து எனக்கு சொல்லு, கவனம் பிடிச்சி எல்லாம் மூடி விட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சு பாக்கெல்லாம் போட்டுவிட்டு தெரியாத மாதிரி வருவாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிற கலாச்சாரம். இன்றைக்கி பொது வழியில் சிகரெட் பிடிக்கக்கூடாது ஒரு சட்டம் இருக்குது. எதனா டீக்கெட்டில் எவனா பிடிக்காமல் இருக்கானா இன்ன இடத்துல இந்த 3 அடியே ஊதுறான், குப்பு குப்புன்னு ஊதுறான். நம்ம திட்டினோன்னு தான் நகர்ந்து போகிறான். ஏதாவது பேருக்கு ஒரு 2 பேரை மட்டும் பிடிக்கிறானுங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இன்றைக்கி எந்த பொது இடத்துலையும் சிகரெட் விற்கக்கூடாதுன்ற விதிமுறைகளுக்கு இன்றைக்கி எல்லா கடையிலையும் சிகரெட் கிடைக்குதா இல்லையா? பொட்டிகளில் எல்லா இடத்துலையும் அன்ஸ் கிடைக்குதா இல்லையா? அப்போ இவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. மக்களை வந்து சிந்திக்கிற ஆற்றலில் வரக்கூடாது, மது மயக்கத்திலே இருக்கணும், சாராய மயக்கத்திலே இருக்கணும். மலட்டுத்தன்மை அதிகமானதற்கான காரணம் எது? நம்ம நாடு வந்து முன்னேறணும்னா அரசாங்கம்
மக்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருந்தாங்க, நாடு ரன் ஆகும். மலட்டுத்தன்மையை வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகளே இல்லாமல் போனால் என்னங்க பண்ணுவாங்க? அப்போ வந்து நீங்கள் யாருக்காக இந்த அரசாங்கத்தை நடத்துறீங்க? இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மதுவினால் நடக்கிற தீமைகளை எங்கன்னா கொண்டு போய் சொல்லியிருக்கீங்களா? இல்லை அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் எதனா பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு இது சொல்கிறார் ஒரு தேர்தல் அறிக்கையில், ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மது விலையை ரொம்ப அதிகமாயிட்டார், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நாங்கள் வந்தால் மது விளைவை இந்த அளவு குறைப்போனார். அவர் ஜெயிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அறிக்கையே சொல்றாரு. ஏன் சொல்றாரு? மக்கள் வந்து செட்டில் ஆயிட்டாங்க, மக்களை மாற்றுறதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. அப்போ அந்த மக்களை அட்லீஸ்ட் ஒரு சேஃப் ஜோனாக நகர்த்துருமா இல்லையா? உங்களுக்கு சேஃப். இப்போ நீங்கள் ஒரு மதுவோட விலையை நீங்கள் ஹையராக விற்கிறதுனால தான் 60 ரூபா பாக்கெட்டுக்கு போகிறான். அவனை திருத்ததுக்கு தான் உங்களுக்கு துப்பு இல்லை. நான் என்ன சொல்லுவேன், ஒருத்தர் மது அருந்துக்குள்ள நம்ம ஆந்தடிக்காக சொல்கிறோம், அவனை திருத்த சொல்கிறோம். உங்களுக்கு திருத்த முடியல, போராடி. ஏன்னா திருத்தத்திற்கான எந்த செயல் திட்டமும் உங்கள்கிட்ட இல்லை, அரசு இல்லை, எந்த தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த டாஸ்மார்க் எப்படி அழகுப்படுத்தலாம், அதில் என்னென்ன மெமரிஸ் பண்ணலாம், அதில் எப்படி கொஞ்சம் அதிகமாக சரக்கு வைக்கலாம், புதுசாக என்ன பீர், இப்போ புதுசாக இப்போ ஒரு பீர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க போன வாரம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீபாவளிக்கு ஒரு புது பீர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சூப்பர்வைசர்லாம் சொல்கிறாங்க, பொங்கலுக்கு டார்கெட் இது, தீபாவளிக்கு டார்கெட் இது, எலெக்ஷன் வருதுனால 3 நாள் லீவு, அந்த 3 நாள் டார்கெட்டை நீங்கள் முன்னாடியே முடிச்சிடணும், பேரலாக எல்லா சரக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம், கடை எல்லாத்தையும் வாங்கிடுங்க அப்படின்னா, அப்போ இந்த அரசாங்கம் வந்து மதுவினால் கிடைக்கிற லாபத்தை மட்டும்தான் பார்க்கறது தவிர, மக்கள் இதனால் செத்து கொண்டிருக்கிறார்கள், இளைய தலைமுறையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு தலைமுறையே உருவாக்க முடியாத ஒரு மலட்டுத்தன்மையை தூக்கி தமிழ்நாட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்ற புரிதல் இந்த அரசாங்கத்துக்கு எப்போ வரும்? ஒரு கலெக்டர் வந்து அன்னைக்கு நைட்டு போய் தங்கியிருந்தாருன்னா, கல்லூராய மடையில் இருக்கக்கூடிய ஏதோ தாலுக்காவில் தங்கியிருந்தாருன்னா, சேலம் மாவட்டத்தில் தங்கியிருந்தாலோ, விழுப்புரம் மாவட்டத்தில் தங்கியிருந்தாலோ, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தங்கியிருந்தாலோ, ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருப்பாங்களா? ஒரு தாய்மார் ஒரு பெண் சொல்லியிருப்பாங்களா? ஐயா மலை மேலே சாராயம் காய்ச்சுறாங்க, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்றப்போ அவருக்கு அந்த நாலேஜ் போயிருக்குல்ல. அப்போ முதல்வர் சொல்றதை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் கேட்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இருக்கக்கூடிய எல்லா வருவாய்த்துறை அலுவலர்களும், போலீஸ் சம்மந்தப்பட்ட ஆட்களும், உளவுத்துறை சம்மந்தப்பட்ட ஆட்களும், ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க கலெக்டர்கிட்ட. சார் இது இங்கே நடந்துட்டு இருக்கு, இது நடந்துட்டு இருக்கு சார், இதுதான் சார் அறிக்கைன்றப்ப எந்த ரிப்போர்ட்டும் வாங்காமல் நேரடியாக வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க எதுவும் சாவில்லைன்னா, அப்போ அந்த கலெக்டருக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் என்ன கம்யூனிகேஷன் இருக்குது? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கலெக்டர் வந்து குறை தீர்க்கும் நாளும் நடத்தணும் தெரியுங்களா? கலெக்டரோட அலுவலகத்தில் குறை தீர்க்கும்னாலும் ஒன்று இருக்குது. அன்றைக்கி வந்து வரிசையாக நின்று அந்த எல்லா கிராமத்தை சேர்ந்து இந்த மாவட்ட ஆட்சியர் கீழே வந்து எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, எங்கள் பட்டா வரல, இங்கே சாராயம் காய்ச்சுறாங்க, இந்த ரவுடிங்க தொல்லை பண்ணுறாங்க, எங்கள் ரேஷன் கார்டில் பொருள் கிடைக்கலன்றது மனுவாக கொடுப்பாங்க. அந்த மனுவை வந்து துறை வாரியாக பிரித்து அவங்க உள்ள அமைச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு பார்க்குறது தான் கலெக்டரோட வேலை. அதை துரிதப்படுத்தி செஞ்சு வாங்கி கொடுக்கறது எம்எல்ஏ வேலை. அதை துரிதப்படுத்தி செஞ்சு அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கறது எம்எல்ஏ வேலை. அதற்கான சாங்ஷன் ஆர்டர் சட்டமன்றத்தில் பேசி அதற்கான நிதியை பெற்றுத்தரது தான் அமைச்சர் வேலை. இதுதானுங்க சைக்கிள். அப்போ எங்கேயுமே இங்கே இந்த சைக்கிள் ஒர்க் ஆகலையே. தொகுதி மேம்பாட்டு நிதியை வாங்கி அதை மட்டும் செலவு பண்ணிட்டு போனால் மட்டும்தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு தொலைநோக்கு திட்டம் இங்கே இல்லைல்ல. கனிமொழி வியாபாரில் நான் கேட்குறேன், இங்கு அதிகமான விதவைகள் இருக்குன்னு சொன்னீங்களே கனிமொழியக்கா, இதுக்கான அறிக்கையை கொடுங்க. டான்ஸ் ஆன கோவன் வெளியில் வந்து பேசுங்க. கம்யூனிஸ்ட் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க எங்கள் பாரதிய ஜனதா கட்சி நாளானிக்கு போராட்டத்தை அறிவிச்சிட்டோம், உடனே அறிவிச்சிட்டோம் போராட்டத்தை. ஏன்னா இதில் திராவிட கட்சிகள் எல்லாம் ஒன்று தான். அதிமுக நம்ம சொல்ல மாட்டான், அவங்களும் டாஸ்மார்க்கு தான் அரசாங்கம் நடத்தினாங்க. 2 கட்சி அதிமுக. இவர்கள் என்றுமே மாற்று சிந்தனையை நோக்கி நகர மாட்டாங்க. நம்ம அரசாங்கத்தை நடப்பதற்கான நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 6-7 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம், மாற்று இல்லை. நம்ம கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் கோடிக்கான வட்டியை கட்டிகிட்டு இருக்கோம், மாற்று இல்லை. அப்போ என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், எந்த வழியில் மாற்று வழியில் கிடைக்கும், அந்த திங்கிங் போங்க. மாற்று வழியில் என்னென்ன மாதிரி வருமானம் வருன்றதுக்காக ஒரு குழு அமிச்சாங்களே இல்லை, அகராராஜன் தமிழில் அமிச்சாங்களா இல்லையா? பொருளாதார மேம்பாட்டு நிருபர் குழுன்னு ஒன்று அமிச்சாங்களே இல்லை, அந்த குழுலாம் எங்கெங்க போச்சு? 3 வருஷம் ஆச்சுங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து. இன்னைக்கு வரையும் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? டாஸ்மார்க் விலையை தாங்க ஏற்றுறீங்க, மது விலையை 10 ரூபா ஏற்றி மக்கள். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற வேலை மணல் கொள்ளையில் கிடைக்குது, இதில் பத்திரப்பதிவில் கிடைக்குது, டாஸ்மார்க்கில் கிடைக்குது, பெட்ரோலில் கிடைக்குது. லட்டு மாதிரி எது கிடைக்குதோ அதை மட்டும் வச்சுப்பேன். ஆனால் சீர்திருத்தத்தை நோக்கி நகர மாட்டேன்னா, நான் சொன்ன திருப்பி இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் விற்கிற ஒவ்வொரு சாராயமும் ஒவ்வொரு குடிமகனினுடைய வருங்கால சந்ததியை உருவாக்க முடியாத மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறது இந்த அரசாங்கம் உணர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க இயந்திரம் கலெக்டர் உட்பட இங்கே வேலை செய்யலை, ஐஎஸ் உட்பட வேலை செய்யலை, அதிகாரி உட்பட வேலை செய்யலை, போலீஸ் உட்பட வேலை செய்யலை. இன்கேஸ் காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்திருந்தால் அவர்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள், அதில் மாற்று இல்லை. ஏன்னா 1 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க.
இப்போதாங்க ஒரு வருஷம் முன்னாடி நம்ம வந்து மரக்காணத்தில் வந்து 13 பேர் செத்தான், 8 பேர் செங்கல்பட்டில் செத்து, 21 பேர் செத்து 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஒரு வருஷம் கூட திரும்பல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 பேர் இறந்துருக்கும். இப்போ இருக்க சொல்கிறேன். இனி எவ்வளோ பேர் இறப்பாங்கன்னு தெரியாது. சீரியஸாக ஒரு 140 பேர் இருக்கிறான் உள்ள. அப்போ இதோட பலி எண்ணிக்கை அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கப்ப அந்த அரசாங்கம் அந்த ஒரு வருஷத்தில் என்ன விழிப்புணர்வு இருந்துச்சு? அந்த அரசாங்கம் ஒரு வருஷமா என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை நோக்கி நகர்ந்துச்சு? அந்த அரசாங்கம் ஒரு வருஷமா காவல்துறை அதிகாரிக்கு என்ன மாதிரி ஆர்டர் போட்டாங்க? அப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், மஸ்தான் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது விழுப்புரத்தில், அந்த சாராய அதிபராக மாட்டினவனுங்க ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்கான், திமுக நிர்வாகி இருக்கிறான்னு சொன்னோம். அப்படியே ப்ரெஸ்ஸுக்கே வராமல் அதை அப்படியே மூடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே செஞ்சு, ஆமாம் ஒரு ஆண்டுக்குள்ள செஞ்சி மஸ்தானுடைய தொடர்புக்குன்னு சொன்னால் அதை பற்றி பேசாமல் இப்போ செஞ்சி மஸ்தானை தூக்கிட்டாங்க. இப்போ வேற ஆளை கொண்டு வந்திருக்காங்க மாவட்ட செயலர். ஆனால் அவர் வந்து வெளிநாட்டு வாழ்வு இந்தியர்களுக்கான அமைச்சர் தொடர்றாரு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முந்தானேத்து தினமலர் நாளிதழில் ஒரு பக்க செய்தி போடுறாங்க. கல்வராயன் மடையில் தொடர்ந்து சாராயம் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க, மலை மேலே காய்ச்சி சம வழியில் விற்கிறாங்க. போலீஸார் வந்து போகிறப்ப போலீஸ்கார் சில இதை ரைடும் பண்ணுறாங்க, சில இதை பறிமுதல் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு செய்தி முந்தா நாள் போட்டிருக்காங்க. முந்தா நாள் போட்ட அதே தினமரில் இன்னைக்கு 136 பேர் பலின்னு வருதுன்னா, அப்போ அரசாங்கம் இந்த பத்திரிகையை படிக்கிறதா? அரசாங்கம் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குது, இங்கே என்னையா ஒரு ஃபோர்ஸ் அனுப்பியா, எவ்வளோ இருந்தாலும் அடித்து தோசம் பண்ணி, எவ்வளோ இருந்தாலும் உள்ள உடனடி நடவடிக்கை எடுத்து அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வேலையை வந்து ஒரு பத்திரிகை ஒரு இன்ட்டு கொடுக்குறான். நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர் இழந்துருப்போம், எத்தனை குடும்பங்களை இழந்திருக்கோம், எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு பணம் கிடைக்குதுன்னுக்கா போய் சாப்பிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கானே. இதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா சரியாயிடுச்சா? இந்த மரணங்களுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம மாநில அரசு தான் சொல்ல முடியும். இந்த மரணங்களுக்கெல்லாம் முழு பொறுப்பு மாநில அரசு தான். போலீஸ் மந்தியா இருக்கிற மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தான். ஏன்னா இதை கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸோடைய வேலை. மது ஆய்வு அமைச்சர், மது தீர்வு ஆய்வு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் இதுவரையும் அறிக்கை கொடுக்கல. இந்த டாஸ்மார்க்கு போனால் நான் அவங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னதாக டெட்ரா பாட்டில் கொண்டு வரதுக்கெல்லாம் முதுகு திரும்ப வந்து அறிக்கை கொடுத்தாரு. இன்றைக்கு வாயே திறக்காம இருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து போலீஸுடைய கையில் வச்சிருக்கவர் யார்? நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் தான். ஐஏஎஸ் உளவுத்துறை யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? மாண்பு முதலமைச்சர் தான். டெய்லி ரிப்போர்ட் போடுங்க. ஐஏஎஸ் உளவுத்துறை டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ராவும் ஐஏஎஸும் உளவுத்துறையும் இந்தந்த மாவட்டங்களும் எது நடந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு ரிப்போர்ட் டெய்லி போகும். அந்த ரிப்போர்ட்ஸ்க்கு ஏற்ற பிரச்சனைகளை அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரை மாண்பு முதலமைச்சர் கேட்பாரு. அந்த மாவட்டத்தினுடைய டிசிஆர் இருக்கவங்களை கூப்பிட்டு கேட்பாரு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க உயரதிகாரிகள், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாரு. இப்போ அவங்க ஊரில் இப்படி நடந்துட்டு இருக்காம என்னன்னு போய் பார்த்து அதுக்கு அறிக்கை கொடு, அது என்னன்னு உடனே தடுத்து நிறுத்து, நீங்கள் உடனே ஃபோர்ஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ உளவுத்துறை இங்கே வேலை செய்யலை. ஏற்கனவே இந்த இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் ஒரு ஸ்கூலில் நடந்தது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்கூலில் ஒரு மாணவியோட மரணம். அது உளவுத்துறையோட மைனஸ் தான். அது உளவுத்துறை இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரியாமல் ஒட்டுமொத்த கிராமமே 5000 பேர் கூடி கூட ஸ்கூலே துவாசம் பண்ணிட்டு போனாங்க. அதுவும் அப்போ உளவுத்துறையோட ஃபெயிலியர் தாங்க அது. ஏங்க நீங்கள் கூட அது கூட முதல் தடவை நடந்தது செங்கல்பட்டில் நடந்தது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாங்க. ஏன்னா முதல் கிழமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் தடவை நடந்து 20 பேர் இழந்து அரசாங்கம்லாம் உஷாராக இருங்கன்னு சொல்லியும் ஒரு வருடம் கூட கம்ப்ளீட் ஆகாமல் மறுபடியும் நடக்குதுன்னா, அப்போ நீங்கள் அடிக்கிற மாதிரி அடி, அழுகிற மாதிரி அதான கதை. அப்போ அரசாங்கம் இங்கே என்ன பண்ணுது? யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? இதில் பாதி பேர் திமுக சம்மந்தப்பட்டிருக்கலாம், பாதி பேர் மினிஸ்டருக்கு வேண்டியவங்களாக இருந்திருக்கலாம், பாதி பேர் எம்எல்ஏக்கு வேண்டியவங்களாக இருந்துக்கலாம். ஒரு போலீஸ் வந்து ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாமல் தவிக்குதுன்னா என்ன காரணம்? வேற எங்கேயோ அழுத்தம் வந்து போலீஸுக்கு கொடுக்கப்படுதுல. அப்போ போலீஸுக்கு சுதந்திரமாக செயல்படுறதுக்கான திட்டங்களை வந்து முதலமைச்சர் அவர் கொடுக்கலையா? எது எப்படி வேணா இருக்கட்டும். நான் சொல்றது வந்து அவன் திமுக காரனாக இருக்கட்டும், அதிமுக காரணட்டும், எந்த கட்சிக்காரன்றது மீன் இல்லை. ஆனால் போனது உயிர். அந்த உயிர் திருப்பி கிடைக்காதுங்க. அதுவும் எதனால போகுது? ப்ராப்பரான ஒரு செயல் திட்டம் இல்லை, ப்ராப்பரான ஒரு வரைமுறை உங்கள்கிட்ட இல்லை. நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் இத்தனை உயிர் போகணும் அரசாங்கங்களுக்கு தெரிஞ்சு அரசாங்கம் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய கொடுமை. இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க டாஸ்மார்க்கள் மூலம் கள்ளச்சாரம் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் செத்துருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. இன்றைக்கு நீங்கள் இப்போ நிறைய மருத்துவமனைகளை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் இழந்து செத்தவங்கள டேட்டா எடுத்திங்கன்னா எல்லாரும் மது பழக்கத்தை நோக்கி நகரம் தான். இன்றைக்கி செயின் இருக்கிறவனை ஃபுல்லாக டேட்டா எடுத்திங்கன்னா எல்லாம் சாராயத்தை நோக்கி நகரம். மறைமுகமாக இந்த எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள். ஏங்க கஞ்சா குடிச்சிட்டு போலீஸை போட்டு அடி அடிக்கிறாங்க. கண்ணகி நகரில் பார்த்துருப்பீங்க. கஞ்சா குடிக்க அவனுக்கு கஞ்சா குடித்தவனா அவன் என்ன நினைவில் இருக்கிறான், யார்கிட்ட பேசுகிறான், எந்த உலகத்தில் இருக்கிறான்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் பிளாங்காக இருப்பான். அவன் வந்து அந்த நேரத்தில் அவன் தன்னை ஒரு ராஜா மாதிரி பாவிச்சுப்பான். நான் தாண்டா கிங்கு வாடா, போலீஸ் தான் பெரிய கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. கல் அடிக்கிறாங்க. தஞ்சாவூரில் ஒரு கண்டக்டரை போட்டு அடின்னு அடிக்கிறான் ஒரு பேசஞ்சர் கஞ்சா குடிச்சு. ஏன்னா கஞ்சா குடிச்சோட நீங்கள் பேசவே முடியாது. தன்னிலையும் மறக்கிறாங்க. அந்த இளமை பருவத்தை தன்னிலை கஞ்சா குடிச்சு பைக்கை ஓட்டுறான். நடு ரோட்டில் பைக்கை பிரேஸ் பண்ணிட்டு ஹை ஸ்பீடில் போகிறான்.
என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த பொருட்கள் எளிதாக கிடைக்கிறதுனால தானே இன்றைக்கு வரைக்கும் கஞ்சா ஒழிப்பு மாநாடு போட்டுனே இருக்கிறீங்க. கஞ்சா விற்காம இருக்கிறாங்க. இன்றைக்கு வரையும் ஹான்ஸ் மாநாடு போட்டேங்க. நாங்கள் வடமாநில ஏடிஎம்கே பீரியடில் குட்கா விழுன்னு சொல்லி விஜயபாஸ்கர் மேலே மற்றவர் மேலாம் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டோம். நம்ம வந்து மூர்த்தி மேலாம் வழக்கு பதிவு பண்ணிட்டோம். இது திருத்தணி ரமணா மேலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வழக்கு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு வரையும் எல்லா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா பொட்டி கடையிலையும் ஹான்ஸ் கிடைக்குதா இல்லையா? பான்பரா கிடைக்குதா இல்லையா? கிடைக்குதா இல்லையா? எல்லா இதுலையும் கிடைக்குது. இது தடை செய்யப்பட்ட பொருள் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அப்போ எதுவுமே வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை. சும்மா அப்படி மேல்போக்கான ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்ற மாதிரி ஏற்றுறீங்க தவிர, ஏங்க லாட்ரியே இங்கே தடங்க. நீங்கள் யூடியூப்ல போய் தெரிஞ்சு பாருங்க எங்கெங்க லாட்ரி கிடைக்குன்னு வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு போங்க லாட்ரி கிடைக்கும், இந்த இடத்துக்கு போங்க இந்த லாட்ரியை வாங்கிட்டு எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, நான் உங்கள் நம்பர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாட்ரியை ஓப்பனாக சொல்கிறாங்க. இன்னைக்கு ரம்மியை ஃபெயிலியர் ஆகிருக்கோம். எவ்வளோ கொடுமைகள் பாருங்கள். லாட்ரி இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க, ஆனால் லாட்ரி கிடைக்குது. ரம்மி இல்லைன்னு சொல்லி போய் சட்டத்தில் போய் நீதிமன்றத்தில் புட்டு வாங்கிட்டு இன்றைக்கி ரம்மி ஆன்லைன் ரம்மியில் டெய்லி விளம்பரம் பண்ணி போட்டு தாக்குறான். டெய்லி 2 பேர் சாவறான். ரம்மியில் சாவறானா இல்லையா? போலீஸ்காரமாக போட்டு சாவறான். பெரிய பெரிய அதிகாரிலாம் சாவறான். நான் ரம்மியில் போய் விளையாண்டே சொத்தை எழுந்துட்டு அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு போகிறான். இதெல்லாம் அரசாங்கம் நீக்கிறதுக்கு என்ன நடக்குது? நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க டைமை. இப்போ சாராயத்தின் மூலம் இப்போ வந்து கள்ளச்சாராயம் மூலம் நீங்கள் பார்த்தது ஒரு 35 பேர் நீங்கள் செத்துக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க. நான் டாஸ்மார்க் மதுவை அறைஞ்சி டெய்லி பல பேர் செத்து கொண்டிருக்கிறார். அதையும் நீங்கள் கணக்கில் கொள்ளணும். பல விஷயங்கள் இந்த மரணம் தொடங்கி தமிழக அரசு எங்கெல்லாம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு குறிப்பாக பல விஷயங்கள் நீங்கள் மருத்துவம் சார்ந்து சொன்னீங்க. யாரும் சொன்ன தகவலாக நான் பார்க்கல. இந்த மருத்துவமனைகள் அதிகரிப்புக்கு டாஸ்மாக் அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. தகவல்கள்லாம் நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்து விட உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி.